வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் வித்துவேஷனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வித்துவேஷனம் என்றால் ஒருவர் மீது வெறுப்பை உண்டாக்குவது என்பதாகும். இதை முக்கியமாக சித்தர்கள் எதற்காக கூறினார்கள் என்றால், ஒருவருடைய கணவரோ அல்லது மனைவியோ வேறொரு நபருடன் சேர்ந்திருக்கின்றார்கள் அல்லது வேறேயாரோ ஒரு நபரானவர்கள் தங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியையோ சில முறைகளை பயன்படுத்தி வசியம் செய்துவிட்டார்கள். அதனை அறியாமல் அவர்களும் நாம் என்னத்தான் கூறினாலும் அவர்களிடமே சென்று பொன் பொருள்களை இழந்து வருகின்றார்கள். நம்மை எதுவும் பார்ப்பதில்லை என்ற நிலைமையில் சித்தர்களிடம் பல பெண்களும் பல ஆண்களும் சென்று முறையிட்டார்கள். அதற்காகவே சித்தருடைய திருவாய் அருளி கூறப்பட்டதாகும் இந்த வித்துவேஷன மந்திரம். இது ஈசனிடம் இருந்து பார்வதி தேவியாருக்கும் பார்வதி தேவியாரிடம் இருந்து பொதிகை மலையில் வாசம் செய்யக்கூடிய அகத்திய மாமுனிவரிடம் வந்து அதன் பிறகு 18 சித்தர்களால் அனைவருக்கும் பரப்பப்பட்ட விஷயமாகும். எனவே இதனை யாரும் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்ம வினையானது பல மடங்கு அதிகமாகச் செய்து நீங்கள் எந்த பிறவி எடுத்தாலும் மோட்சம் அடைய முடியாத அளவிற்கு உங்களுக்கு பழிச்சொல்லானது வந்து நிற்கும். இந்த மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் என்பதனால் இதனை தூய்மையாக இருந்து ஜபம் செய்ய வேண்டும். ஆண்களாக இருந்தால் 48 தினங்களும் பெண்களாக இருந்தால் 23 தினங்களும் ஜபம் செய்ய வேண்டும். இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை நன்றாக பார்த்து கொள்ளவும். இதை நன்றாக படித்து வைத்து கொண்டு உங்களுக்கு நாட்கணக்கு இல்லை, அதாவது நீங்கள் பூஜையை தொடங்குவதற்கு நாள் கணக்கு இல்லை. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அனுஷ்டாசனங்களை முடித்துவிட்டு வடக்கு முகம் பார்த்தபடி ஜபம் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் தனி அறையில் அமர்ந்து கொள்ளலாம் அல்லது பூஜை அறையில் அமர்ந்து கொள்ளலாம். இதுவும் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு தனிமையாக இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு முதலில் எப்படி தொடங்க வேண்டும் என்பதனை கூறுகிறேன், கேளுங்கள். இப்படி செய்தால் மட்டுமே அது பலிதமாகும். நீங்கள் கண்களை மூடி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த தீப ஒளியை மனதில் நினைத்து, ஓம் என் சிவன் பார்வதி அன்னை தந்தையே, உமது பிள்ளை கூறுவதை கேளுங்கள் என்று நீங்கள் யாரிடம் இருந்து பிரிக்க நினைக்கின்றீர்களோ, அதாவது உங்களுடைய கணவரை வேறு பெண்ணிடம் இருந்து பிரிக்க நினைக்கின்றீர்கள் என்றால் இந்த விஷயத்தை அங்கு கூற வேண்டும். அதாவது என் கணவரை மீண்டும் எனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனதுடன் எண்ணிக்கொண்டு அதன் பிறகு ஓம் சிவன் பார்வதி அன்னை தந்தையே, உமது பொற்பாத கமலங்கள் சரணம் என்று 3 முறை கூறிய பிறகே இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்குங்கள். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் ஆண்களாக இருந்தால் 48 தினங்களும் பெண்களாக இருந்தால் 23 தினங்களும் ஜபம் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆசையானது, அதாவது நீங்கள் யாரிடம் இருந்து பிரிக்க நினைக்கின்றீர்களோ அவர்களிடம் இருந்து பிரிந்து உங்களிடமே வந்து சேருவார்கள். இது சித்தர்கள் கூறிய வழிமுறையாகும். இதனை யாரும் சந்தேகப்படாதீர்கள், நிச்சயமாக நடக்கும். எனவே முழு மனதுடன் நம்பி செய்யுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். அதே போன்று இந்த மந்திரத்தை இதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை. இன்னும் அநேகமான விஷயங்களுக்கு இதனை பயன்படுத்தலாம். இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் அதனை முழுமையாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.